ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் லைஃப். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி கமெண்ட் செக்ஷன் படிச்சிடலாமா? நம்மளோட வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சுகந்தி அக்கா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். பிரமீலாக்கா முற்றிலும் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ அக்கா. ஐஷு பாப்பா முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஏதாச்சும் பண்ணலாண்டா தங்கம், ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட லதாக்காக்கும் வீடியோ பிடிச்சிருக்குன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சஜிதாக்காக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சஜி அக்கா. ஷீலாக்காவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஷியோர், எல்லோரும் சேர்ந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஷீலாக்கா. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அவினாஷ் vlogsமே இந்த டாபிக் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகேவா, இன்றைக்கி போயிடலாமா வீடியோக்குள்ளே? சூப்பர்பான ஒரு டீக்ளட்டரிங்கான மெத்தட் தான் சொல்ல போகிறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது ஒர்க்கிங் உமன் ஆகட்டும் ஆஸ் வெல் அஸ் நம்மளோட ஹோம் மேக்கர்ஸ்க்காகட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்னென்னு கேட்குறீங்களா? சிம்பிள் 5:5 ரூல். அது என்னென்னு கேட்குறீங்க? ரொம்பவே ஈஸி. மார்னிங் 5 minutes அண்ட் ஈவினிங் 5 minutes. பட் ஆனால் வாரத்துக்கு கேல்குலேட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ மணி நேரம்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது ரொம்பவே லோ ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஹேபிட்டுங்க. இது ஹேபிட்டாகவே வச்சுக்குங்கன்னு சொல்கிறேன். 5 நிமிஷம் தானே, ஒரே ஒரு எஸ்பிபி பாட்டை கேட்டுட்டு அழகாக உட்காந்துட்டு வேலை செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் கிடையாது, இது ஒரு மொமெண்டம் க்ரியேட் பண்ணும். அது எப்போவுமே நம்மளுக்கே அறியாமல் நம்மளை ஆக்டிவாகவும் வச்சுக்கும். அட் த சேம் டைம் கிளட்டர்ஸை ப்ரிவெண்ட் பண்ணும், அதிகமாக செய்யாமல் நம்ம வீட்டில். நான் சொன்ன மாதிரி அழகாக ஒரு பாட்டு போட்டுக்குங்க, இல்லைன்னா டைமர் கூட வச்சுக்குங்க. ஆனால் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்பவே சின்ன இடமா பார்த்துக்குங்க. அப்போ தான் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிக்க மாட்டீங்க, டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். எல்லாத்துக்கும் முன்னாடி கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். ஒரு ப்ராக்ரெஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கன்சிஸ்டன்சி இருந்தே ஆகணும். அது மட்டும் கிடையாது, போயிட்டு நம்ம நாலு டஸ்ட்பின் போடுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். ஸோ கவரோ பேக்கோ ஏதாச்சும் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன பண்ணணும் தெரியுமா? டு ஐ யூஸ் இட் ஆர் லவ் இட்? அது நீங்கள் கண்டிப்பாக கேட்டு பார்க்கணும். ஏன்னு கேட்குறேன்னா, நீங்கள் அதை உண்மையாலுமே யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஆசைக்கு பிடிச்சிருக்குன்னு சும்மா எடுத்து வச்சுருக்கமா? ஏன்னா 6 மந்த்தாக கூட நம்ம யூஸ் பண்ணாத ஏதாவது ஒரு பொருள் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹானஸ்ட்டாக அந்த இடத்துல இருந்தாலே போதும், ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி சொல்கிறது, ஜஸ்ட் வைப் பண்ணுறதாகட்டும், இல்லைனா எக்ஸ்பைரி ஆனதை தூக்கி போடுறதா இருக்கட்டும், இல்லைனா கடைசிக்கு நாளைக்கு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணுறதா கூட இருக்கட்டுமே. இந்த மாதிரி நிறையா விஷயம் இந்த 5 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். முக்கியமாக சொல்ல போனோம்னா ப்ரெஷரே கிடையாது. இந்த 5 நிமிஷங்கிறது ஒரு ஹேபிட்டாகவே சீக்கிரமாக மாறிடும். இந்த 1 வீக்கில் நம்ம எப்படி எழுந்திரிச்ச உடனே பெட் ரெடி பண்ணுறோமோ, இல்லைனா காஃபி குடிக்கிறோமோ, அந்த மாதிரி தன்னை போல் ஹேபிட்டாகவே மாறிடுங்க. அதுதான் உண்மை. அது மட்டும் கிடையாது, ஒரு மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு இடம் சுத்தமாக இருக்கிறப்போ ஈஸியாக நம்மளால் ஏதாச்சும் ஒன்று தேடிக்க முடியும், வேணுங்கிறத எடுத்துக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, எங்கேயோ தொலைஞ்சிருச்சோன்னு உட்காந்து வாங்குன்னு தேட வேண்டாம். அது ஒரு வண்டி சாவியாக இருக்கட்டும், இல்லைன்னா பீரோ சாவியாக இருக்கட்டும், என்ன மாதிரி நீங்களும் தேடி இருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நல்லா ஏடிஎம் கார்டே வச்சுட்டு மறந்துட்டு தேடி இருக்கேன். அந்த லெவலில் எனக்கு மறதி இருந்துச்சுன்னு சொல்லணும். அது மட்டும் கிடையாது, நம்மளோட ஏரியா டக்குன்னு இந்த 5 மினிட்ஸில் ஏதாவது ஒரு டைம் கண்டிப்பாக சுத்தமாயிருமா? அந்த மாதிரி இருக்காங்காட்டி என்ன தான் ஜஸ்ட்டு க்ளீனாக இருந்தால் போதுமான்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் வாங்கணுமா அப்படின்னு நீங்கள் நிறைய விஷயம் யோசிச்சு வச்சுருப்பீங்க. நான்லாம் கார்ட்டில் ஏகப்பட்டது இப்போ கூட போட்டு வச்சுருக்கேன். ஆனால் வாங்குவேனானா நான் சர்ப்ளஸ் பையிங் அதிகமாக பண்ண மாட்டேன். கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து கொஞ்சம் நல்லா லேட் பண்ணி வேணுக்குனே லேட்டாக வாங்குவேன். ஏன்னா அது எனக்கு வேணுமா வேண்டாமான்னு அந்த டைம்லேயே எனக்கு தெரிஞ்சிடும். அதுதான் உண்மை. அது மட்டும் கிடையாது, நீங்கள் அடிக்கடி நீங்கள் அந்த இடத்த பார்த்தாலே தெரிஞ்சிடும். சுத்தமாக இருக்குன்னா நம்ம அடிக்கடி க்ளீனே பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இதை நீங்கள் அடிக்கடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா போதும், ஒரு இயருக்கு ஒரு 60 ஹார்ஸுக்கு மேலே நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க. யார் வேலை செய்வா நினச்சி பாருங்கள், சான்ஸே கிடையாது. முக்கியமாக வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறதோட சரி, நம்ம தான் பண்ணிக்கணும் க்ளீனு. யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணாலும் ஒரு வேலைக்கு 10 வேலை பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. சிம்பிள். போய் சமைச்சு தாங்கன்னு சொல்லி நம்ம கிச்சனில் கேட்டால் 10 தடவை அது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குதுன்னு நம்ம ஹஸ்பண்ட் நம்மக்கிட்ட எப்படி கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி தான் இதை எடுத்து அங்கே வெயின்னு சொல்கிறதுக்குள்ளே 10 வேலை நம்மளுக்கு பண்ணி வச்சுருவாங்க. ஸோ மறக்காமல் இந்த 5:5 ரூலை ஃபாலோ பண்ணிவிட்டு
உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்குன்னு 100% கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஓகேவா? நாளைக்கு இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர். பாய். என்னங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு போயிருங்க.